அதுதான் எனக்கு நல்லா தெரியுமே. என் உடம்பு எப்படி வளையணும் பார்க்கணும்னா மேல லிங்க் இருக்கு பாருங்க, அமைக்கி பாருங்க. சரி, நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணுங்க. 1 2 1 2. இதே நீங்க 1 hour பண்ணுங்க. பண்ணி முடிச்சு என்கிட்ட சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் மேடம், நீங்க மிஷின் சொல்லிட்டு இருக்கீங்க. மிஷின் பக்கம் போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் டே போக கூடாது. நாளைக்கு பாத்துக்கலாம் அதெல்லாம். சரி மேடம். டூ விட்டங்களா? என்ன இந்த புள்ள மிஷின்ல ஏற விட மாட்டீங்கறா? பந்து பொறுக்கிறதுக்கும் குனிஞ்சு நிமிர்றதுக்குமான 20,000 ரூபாய் கட்டியிருக்கேன். எங்க அந்த மிஷின்னா? 20,000 ரூபாய் இன்னைக்கு கழிச்சு போறேன் கழிச்சு. அந்த இருக்கு ஓடுற மிஷினு. இந்த மிஷின் தான் டிவில பார்த்த மிஷினு. நல்ல பளபளன்னு வச்சிருக்காளுங்க. என்ன டச் போன மாதிரி இருக்கு. ஓ, டச் மிஷினா? நல்லா இருக்குதா? ஏதா முக்கனா ஓடும். இதாதான் இருக்கும். ஓடுது. நல்லா இருக்குதா நடக்கிறதுக்கு? ஐயோ, என்ன வேகம் அதிகமாகுது. அதுவாதே ஐயோ ஐயோ, இடுப்பொழும்பு ஒளிஞ்சு வச்சே. அத்தடி அத்தி. சரி, என்ன மிஷின் வச்சிருக்காங்க? ஆறுல தூக்கி எறியுது. ஆத்தி, நம்மளுக்கு இந்த மிஷின்லாம் சரிப்பட்டு வராதா? நம்ம வேற மிஷின் போவோம். இந்த மிஷின் ஈஸியா இருக்கு போலத்தா. சைக்கிள் மாதிரியே தான் இருக்கு. நல்லா இருக்கு. இதே ஓட்டுவோம். மெட்ராஸ சுத்தி பார்க்க போறேன் நான், மேடாவில் வீடு கட்ட போறேன். என்ன பின்னாடி வலிக்குது? ஆகா, இந்த சீட்டு சின்ன பாருங்க. அங்க என்ன இருக்கு? ஆத்தாடி, இந்த அண்ணன் உடம்ப பாருங்களே, கட்டியான வீங்கி இருக்கு. நல்ல வெட்டு நிறைய தூக்குறாப்ல. பயங்கரமான ஆளா இருப்பாரு போலே. நமக்கு சொல்லித்தர கேட்டு பார்ப்போம். அண்ணே, ஜிம்முக்கார அண்ணே. ஆத்தாடி, கோச்சுக்கிட்டாரோ? அண்ணே, எனக்கு சொல்லி தெரியலா? நான் வெயிட்டு தூக்குறேன். என்ன ஆளை பார்த்தா மாடு மாதிரி இருக்கு, கோரல பார்த்தா கோழி மாதிரி இருக்கு. அண்ணே, நீங்க தானே இந்த சிம்ல மொட்டுக்கான மாதிரி இருக்கீங்க. கத்துக்கிட்டா நான் உங்ககிட்ட தான் கத்துக்குவேன். யோ, எங்க வீட்டுல அரிசி மூட்டையில இருந்து புண்ணாக்கு மூட்டை வரைக்கும் நான் தான் தூக்குறேன். இது தூக்க மாட்டேன். போய வேலையை பார்த்துக்கிட்டு. பொம்பளை. ஏய், நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளைடா. இந்த ஒரு கலிங்க இல்லையே, இந்த கிளிக்கிறாளே. 1 2 1 2 1 2 1 2. ஐயே, தூக்க முடியல. யாரா வாங்க. கபதுங்க. ஹேட்ட வந்துட்டமா. அதடி. அண்ணே, எந்திரிக்கனே. ஆத்தாடி, சோழியை முடிச்சு விட்டோம் போலே. நான் இது பண்ணல. ஐயோ, ஏற முடியலையே. சும்மா தான் மேடம் பார்த்துட்டு இருந்தேன். நீ என்னமா பண்ணி வச்சிருக்க? ஒரு மிஷின் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிருந்தா இல்லையா? ஏமா, தூக்க தெரியாம தூக்கி அவர் மண்டையில போட்டு மண்டையை உடைச்சு விட்டுட்டியேமா. அவர்தான் வீட்டு தூக்க தெரியாம தூக்கி அவர் மண்டையில போட்டுக்கிட்டாரு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னைய சொல்லுவீங்களோ? ஏனே பச்சை குத்துறனே, இதெல்லாம் நீங்க சொல்லலையா? என்ன நான் பச்சை குத்துறவன? நீ ஓவர் ஆர்வப்படாத எடுக்கும்போதே எனக்கு தெரியுமா. இப்படி எதையாவது பண்ணி வைப்பாயினே. சரி, நீங்க கிளம்புங்க முதல்ல வீட்டுக்கு. மேடம், அப்புறம் நாளைக்கு இதே நேரத்துக்கு வந்துறேன். கரெக்ட்டா? என்ன மாஸ்டர், இந்த லேடி சொல்ல தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி வச்சிட்டு போயிருக்கு. ஆமா, அவ பண்ணத பார்த்தா ஒரு வேளைக்கு அவ ஜிம் போகவே தலை வச்சு படுக்க மாட்டா. ஆமா மாஸ்டர், இன்னைக்கு அது கடி அதோ கடினா. அப்பாடா, இருக்கிற மிஷின் எல்லாத்துலயும் செஞ்சாச்சு. என்ன நாளை போன் பண்ணி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளக்கணா? ஆஹா, ஒரே நாளில் ஆம்ஸ் எல்லாம் பெருசாயிடுச்சு. என்ன ஒரு மாதிரியா கழுத்தெல்லாம் ஒரு பக்கமா இருக்குதே. என்ன கால் எடுத்து முன்னாடி வைக்க முடியல. ஐயோ, வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு போலயே.